ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. ஸ்ரீராமாயணத்திலே ஒரு கதை வருகிறது. மாலி என்பவன் ஒருவன் கருட பகவானோடு கூட மிகப்பெரியதான யுத்தத்தை செய்கிறான். அந்த யுத்தத்திலே கருடனுக்கும் பற்பல விதமான அபமானங்கள் ஏற்பட்டு அவன் தோற்றுவிடுவான் போல் இருக்கும் பொழுது அவன் யாரை பிரார்த்தித்தான் என்று சொன்னால் சுதர்சன பகவானைத்தான் பிரார்த்தித்தான். அதனால்தான் பக்ஷீந்திர பக்ஷ விக்ஷேப தரங்கா நில சம்பதா, அவனே மிகப்பெரியதான யுத்தத்தை சென்று அங்கே சத்ருக்களை அழிக்கக்கூடியவன். சவரே சத்ருசூதனா என்று பெயர். ஆனால் அவனுக்கும் ஒரு விதமான ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடியதான மாலி என்பவனுக்கு இவனுக்கும் அவனுக்கும் சண்டை நடக்கும் பொழுது யார் சென்று அங்கே தோற்கச் செய்தார் மாலியை என்று சொன்னால் தேவரீர்தான். ஹே சுதர்சன பகவானே, உம்முடைய மூலமாகத்தான் வைனதேயனுக்கு பலம் பிறந்தது. பலம் மூலமாக அவனுக்கு சக்தி பிறந்து அங்கே மாலியை கொன்றான் என்பதான ஒரு சரித்திரங்கள் எல்லாம் அது உத்தரகாண்டத்திலே இருக்கக்கூடிய அந்தரங்கமான விஷயம். அது பல பேருக்கு சொல்லுவார், பல பேர் சொல்ல மாட்டார்கள். ஆனால் வைனதேயன் பலம் பெற்றான் என்பதான ஒரு சரித்திரம் மாத்திரம் உண்டு. அவன் பலம் பெற்றது எம்பெருமானையே எழுந்தருளிக் கொண்டு செல்லக்கூடியது யார் மூலமாக என்று கேட்டால் சாக்ஷாத் சுதர்சன பகவானுடைய பேரருளை பெற்றதால்தான். ஆகையினாலே தேவரீர் அந்த கருடனுடைய புகழ் எப்படி பிரகாசிக்கிறதோ பிரபஞ்சம் எல்லாம், அந்த மாதிரியாக எங்களுடைய புகழையும் நாடு புகழமாக இருக்கக்கூடியதான புகழானது நிரந்தரமாகவும் ஸ்திரமாகவும் இருக்க வேண்டும். சத்ருக்களை எங்களுக்கே அண்டக்கூடாது என்பதான பிரார்த்தனைகள் எல்லாம் இங்கே வைக்கிறாராம். திருஹ்யத்தோஷாலி மாலீம் பிரகரண ரபசோத்வானி தேவைனதேயே வித்ராதீத்ரக் பிரயுக்தः பிரதன புவி பராவர்த்தமானேன பர்த்ரா நிர்ஜித்ய பிரத்யநீகம் நிரவதிகச்சரத்தஸ்தி கார்ஷீயரத்யம் பத்யம் விஸ்வஸ்ய தாஸ்வான் பிரதயது பவதோ ஹேதிரிந்திரானுஜஸ்ய. இந்திரானுஜன் என்று சொல்லக்கூடியதான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கா இல்லையா, அவனுடைய ஆயுதங்களுக்கெல்லாம் நீர்தான் தலைவராக இருக்கிறீர். அந்த மாதிரியான எம்பெருமானே சுதர்சன பகவானே, உம்முடைய பராக்கிரமத்தின் மூலமாகத்தான் வைனதேயனுக்கு மிகப்பெரியதான பலம் கிடைத்தது. ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம் போன்றவைகள் எல்லாம் கிடைத்தது போல எங்களுக்கும் அதையெல்லாம் கிடைக்கச் செய்து அந்த வைனதேயனுக்கு எந்த மாதிரியான புகழ் என்றுமே இருக்குமோ அதைப்போல் எங்களுடைய புகழும் ஒரு காலம் குன்றாமல் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே தோத்திரத்தில் பிரார்த்திக்கிறாராம். திருஹ்யத்தோஷாலி மாலி, மாலி என்பவனை சம்ஹாரம் செய்து இங்கே வைனதேயன் புகழ் பெற்றதைப் போல நாங்களும் அஞ்ஞானம் என்பதான மாலியை சம்ஹாரம் செய்து நாங்களும் புகழ் பெற வேண்டும். அந்த புகழ் என்பது நிரந்தரமாக இருக்க வேண்டும். திருஹ்யத்தோஷாலி மாலி பிரகரண நபசோத்தானி தேவைனதேயே வித்ராதீத்ராக் பிரயுக்தः பிரபவன புவி பராவர்த்தமானேன பர்த்ரா நிர்ஜித்ய பிரத்யநீகம் நிரவதிகச்சரஸ்தி காஸ்வீயரத்யம் பத்யம் விஸ்வஸ்ய தாஸ்வான் பிரதயது பவதோ ஹேதிரிந்திரானுஜஸ்ய. ஹேதிராஜன் என்று சுதர்சன பகவானுக்கு பெயர். அவன் காரணபூதம ஹேது என்று சொன்னால் காரணம் என்று பெயர். காரணம் இருந்தால்தான் பல பேர் பலரிடம் பேசுவார்கள். ஆனால் சுதர்சன பகவான் ஹேதி என்பவன் காரணம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அவனை ஏதோ ஒரு காலத்தில் நாம் ஸ்மரித்து வைத்து விட்டால், இந்த தோத்திரத்தை நாம் சொல்லி வைத்து விட்டால், காரணமே இல்லாவிட்டால் கூட நம்மிடம் வந்து அவன் அருள் பாலிப்பான். அதுதான். அதற்கு யார் காரணம் என்று கேட்டால் இந்த வைனதேயன் தான் காரணம் என்று சொல்கிறார். அப்போ இந்த கருடன் வைனதேயன் என்று சொன்னால் கருடன் என்று பெயர்.
அவனுக்கு புஜபல பராக்கிரமங்கள்லாம் எப்படி ஏற்பட்டது என்று கேட்டால் சாக்ஷாத் சுதர்சன பகவான் மூலமாகத்தான் ஏற்பட்டது. அந்த சுதர்சன பகவான் நம்மையெல்லாம் புகழ் கொன்றாமல் இருப்பதற்கும் ரட்சித்தருள வேண்டும் என்றும் பிரார்த்திக்கிறார். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.